வணக்கம். அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்பதை இலக்காக வைத்து தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. இதற்காக தொடர்ந்து முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்காவிற்கு சென்றார். அங்கு அவர் பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்தார். அப்போது பல தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் பிசினஸை தொடங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார். முதலமைச்சரை விமான நிலையத்திற்கு நேரில் சென்று அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அமெரிக்க பயணம் குறித்து விளக்கினார். எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக முதலீடுகள் வந்துள்ளதாக தெரிவித்த அவர் அனைத்தும் உறுதியாக வரும் முதலீடுகள் என்று தெரிவித்தார். அப்போது தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நாங்கள் திமுக சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம். இந்த கேள்விக்கான பதிலை நான் ஒரே வரியில் சொல்லிவிடுகிறேன். திமுகவின் 75வது ஆண்டு பவள விழா கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பும் அனைத்து மாற்றங்களும் ஏற்படும் சூழல் உருவாகும் என நம்புகிறேன் என பதிலளித்து விட்டு சென்றார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் வரும் என்று சில மாதங்களாகவே சொல்லப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை உறுதி செய்துள்ளார். மேலும் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது.